புகழ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்களுக்காகவே வரணும், உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கிறாங்க. நீங்கள் உண்மையிலே சர்ப்ரைஸ் ஆவீங்க. தயவுசெய்து கண்ணை முடிங்க. உங்களுக்காக வந்து ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ். இந்த இடத்துல கண்ணை முடிங்க, தயவுசெய்து கண்ணை முடிங்க. தலைவணி வச்சு கண்ணை முடிங்க, தலைவணி வச்சு முடிங்க. இல்லை அவங்க கண்ணை மூடக்கூடாது. ஓகே. இந்த படத்தினுடைய நடிகை பிரீத்தி அசரானிக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுத்தலாம். அவங்க வந்து இந்த படத்தில் வந்து ஹீரோயினா சும்மா கலக்கியிருந்தாங்க. இதோ பிரீத்தி அஞ்சு அசரானி உங்களுக்கான எல்இடி. Behind Woods Gold Hall of Fame actress in the lead role 2023, Preeti Anju Asrani for Ayothi. அடுத்தபடியாக இந்த படத்தை வந்து ரொம்ப சிறப்பாக இயக்குன இந்த படத்தினுடைய இயக்குனர் மந்திரமூர்த்தி அவர்களுக்கான எல்இடி. Behind Woods Gold Hall of Fame Filmmaker 2023, Mantra Murthy for Ayothi. உண்மையிலே சூப்பர்மா. ஏன்னா ஃபாரின்லேருந்து வரும்போது ஒரு தொண்டை இப்படி ஆயிடுச்சு. தொண்டையில் வந்து தங்கம் கடத்தி போலீஸ்ட்ட மாட்டினார். அவரை காமெடியாக யூஸ் பண்ணால் எப்படி கேரக்டராக எப்படி யூஸ் பண்ணீங்க, அதுக்கான ஐடியா எங்கேருந்து வந்துச்சு? ஏன்னா அவர்லாம் ரொம்ப முக்கியமான கேரக்டர் ஆர்டிஸ்ட், ரொம்ப வித்தியாசமான பர்ஃபார்ம் பண்ணுவாப்ல. கல்யாணம் ஆகி அனிமூனுக்கே 50 பேரை கூட்டு போனார். ஸோ அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மனிதன், டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறவர். அவர் எப்படி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிங்க? ஒரு நல்ல படம், அதுக்கு தேவையான ஆட்களை அதுவே தேர்ந்தெடுத்துக்கும்பாங்கல்ல, அது மாதிரி தேர்ந்தெடுத்தது தான் புகழ். எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்ததை விட அவங்களே வந்து அப்படி எழுதி வச்சிருக்கு. அயோத்தின்னு ஒரு படம் இப்படி வரணும், இவங்கெல்லாம் நடிக்கணும், இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. பிரீத்தியோட கேரக்டருமே ஷூட்டுக்கு ஒரு 10 days முன்னாடி வரைக்கும் வேற ஹீரோயின் தான் இருந்தாங்க. கரெக்டாக அவங்க வெளியே போய் இவங்க உள்ளே வந்தாங்க. அதே மாதிரி இந்த மொத்த படத்துக்குமே அவங்க கரெக்டாக அந்த டைமில் வந்து செட் ஆனாங்க. அப்படி தான் நம்ம தேடல் இருந்துச்சு, பட் அதுவாக அமைஞ்சது தான் உண்மை. இந்த படத்தில் வந்து 2 விஷயம் நான் கூர்ந்து பார்த்தேன். ஒன்று அவசர ஊர்த்தி, இன்னொன்று பிரீத்தி. ரெண்டுமே வந்து என்னை வந்து அவ்வளோவா வந்து ஜாலியாகிச்சு. ஏன்னா வந்து அந்த நீங்கள் வரும்போது தான் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, பசியில் உள்ளவன் ஒரு பச்சை வாழை பழத்தை பார்த்தா எவ்வளோ ஹாப்பியாக இருப்பானோ அந்த மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக எனர்ஜியாக இருந்துச்சு எனக்கு. ஆனால் நான் உங்கள்கிட்ட டிஃப்ரெண்ட்டான கேள்வி வச்சுருக்கேன். ஏன்னா உங்கள் அக்காவே வந்து உங்களுக்கு இந்த படத்தில் அம்மா கேரக்டர் பண்ணாங்க கேள்விப்பட்டோம். அதை எப்படி நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டீங்க? ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி நீங்கள் இவ்வளோ என்கரேஜ் பண்ணுறீங்க, உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. இங்கே வந்தது என்னால் எனர்ஜி வரல, இவங்க தான் எனர்ஜி கொடுக்குறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் என்கரேஜிங் அஸ். அயோத்திக்கு வந்தால் பிஹைண்ட் வுட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ரெகக்னிஷன். ஏன்னா அயோத்தி அவங்க சொன்ன மாதிரி எல்லாரும் ஈக்குவலாகவே கஷ்டப்பட்டாங்க அவங்க டிபார்ட்மெண்ட்டில். அண்ட் டிரெக்டர் சார், டிஓபி சார், ஆஸ் ஆக்டர்ஸ் வி ஆல் ஒர்க் ஹார்ட். ஸோ அது ஈக்குவலாகவே இருந்துச்சு, ஒரு டீம் ஒர்க்காக. ஸோ இந்த ஸ்டோரி நமக்கு நம்ம சொசைட்டியில் தேவை இருக்குது அப்படிங்கிற ஒரு தாட்டில் ஃபில்மும் கரெக்ட் டைமில் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். உங்கள் கொஷனுக்கு வந்தால் ஆக்சுவலி சார் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நரேட் பண்ணும்போது அது ரொம்ப இமோஷ்னல், மதர் அண்ட் டாட்டரோட பியூட்டிஃபுல் பாண்ட் தெரிஞ்சிச்சு. அதுலேயே ரொம்ப இமோஷ்னலாக இருக்க போகுதுன்னு. ஸோ நம்ம மீட்டிங்காக போனோம் எக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்காக. அண்ட் அவங்க அக்காவை பார்த்தாங்க. சேம் ஆயிருக்கீங்க நீங்கள், யார் 2 பேருனா அக்கா சொன்னேன். வை நாட் யூ கேன் டூ மதர் ரோல்னா அப்படின்னு கேட்டாங்க. அப்போவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு அக்கா கூட நடக்கிறது ஃபஸ்ட்டு தமிழ் படம்ல அது ரொம்ப ஸ்பெஷல் ஆஃப்கோர்ஸ். பட் இந்த மாதிரி ஒரு கேரக்டர், இமோஷ்னல் சீன்ஸ் இருக்குது, நான் எப்படி நடிக்க போகிறேன், லைக் எப்படி ஆக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்ப அந்த ஐ வாஸ் வரிட். பட் என்னோட பர்ஃபார்மன்ஸ் அந்த லெவலுக்கு வரதுக்கு அவங்க தான் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் ஐ வுட் சே. அவங்க இவ்வளோ நேச்சுரலாக பர்ஃபார்ம் பண்ணதுக்கு என்னாலும் அப்படி பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ தேங்க்ஸ் டு ஹர் ஆல்சோ. தேங்க்யூ அக்கா ஃபார் பீயிங் ஸோ நேச்சுரல், இவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ணாங்க. ஏன்னா சசி சார் சொன்ன மாதிரி நம்ம நிறைய லைக் ஃபார் மெனி ஹவர்ஸ் அப்படியே கட்டி வச்சு அப்படியே இருப்பாங்க சாப்பிடாம. ஸோ எனக்கு அது நிஜமாகவே ஐ யூஸ் டு க்ரை தட் யூனோ வி ஆர் ஷூட்டிங். பட்
at the end it's all worth it. So I'm really happy. நாங்கள் 2 பேர் இந்த ஸ்பெஷல் இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ஸ்பெஷல் எங்கள் 2 பேருக்குமே. So I'm really happy to work with this team. சார் தேங்க்யூ ஸோ மச் பிரீத்தி. புகழ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, உங்களுக்காகவே வரணும், உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கிறாங்க. நீங்கள் உண்மையிலே சர்ப்ரைஸ் ஆவீங்க. தயவுசெய்து கண்ணை முடிங்க. உங்களுக்காக வந்து ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ். இந்த இடத்துல கண்ணை முடிங்க, தயவுசெய்து கண்ணை முடிங்க. தலைவணி வச்சு கண்ணை முடிங்க, தலைவணி வச்சு முடிங்க. இல்லை அவங்க கண்ணை மூடக்கூடாது. ஓகே, தலைவணி வச்சு கண்ணை முடிங்க. உங்களுக்காகவே உங்களை பார்க்கறதுக்காக உங்கள் ஸ்கூலில் நீங்கள் வந்து 8th வரையும் தான் படிச்சிருக்கீங்க, அதனால் 9th ஸ்டாண்டர்ட் டீச்சர் சுகந்தி வந்திருக்காங்க. புகழ் ஹாய்டா. பியூட்டின்னு சொல்லிருக்கணும், வாய்ஸ்னால பாட்டிங் வந்துருச்சு. கரெக்டா? நான் நல்லா இருக்கேன். வாய்ஸ்க்கு என்னாச்சு? கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குமா? கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிருக்கு. ஆல்வேஸ் பிஸி அப்படிங்கும்போது அப்படிதான் இருக்கும்ல. எங்க சார் வணக்கம் சார். எங்க போயிருந்தீங்க? இல்லடா கொஞ்சம் சாப்பிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. எனக்கு இப்போ கண்ணு மூடி இன்டர்வியூ நேத்து ஃபுல்லா இருக்கு. அவன் பாட்டு போறதுக்கு அவனே கூச்சப்பட்டு போடல. நீ முடிச்சிட்டு போறப்ப சரி அங்க திட்டுறாங்க, சரி பாட்டு போட அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்கல்ல? சார் நானே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். எஸ் பாலா. நல்லா இருந்த கிட்ட உங்க ஏஜ் காட்டி கொடுக்குது. பிரீத்தி மேம். ஆஹா மதுரை தான் ஷூட்டிங் நடந்துச்சு. மதுரையை பற்றி என்ன சொல்லுவீங்களா? நான் மதுரை தான். மதுரை? ஓ நீங்கள் மதுரையா? சூப்பர், ரொம்ப அழகான பிளேஸ் அது. நான் மதுரை ஆல்மோஸ்ட் ஒரு 1 month அங்கே தான் ஷூட் பண்ணோம். எனக்கு சென்னை ரொம்ப பிடிக்கும், ஆனால் மதுரை போனால் அது இன்னும் நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப நான் வேறு ஊருக்கு வந்து அந்த மாதிரி ஃபீல் வரல, என் வீட்டுக்கு வந்து அந்த மாதிரி ஃபீல் வந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மீனாட்சி அம்மன் கோயில் போனேன். ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு ஸ்கோப் சான்ஸ் கிடைச்சா நான் மறுபடியும் அங்கே போய் ஷூட் பண்ணுவேன். அப்படி அவ்வளோ பிடிச்சிருக்கு எனக்கு. அண்ணே புகழ் அண்ணா, சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரை நீங்கள் போயிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஹாப்பியா இருக்கு செல்லம். சிரிக்காத மாமா, இது இன்னொரு வயசு மாமா. நாங்க தான் நோயை பரப்பும் கொசுக்கள். தேங்க்யூ தம்பி, உன்னோட திறமை எனக்கு இன்னுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லை தங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எல்லாருமே ஒரு நாள் அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்காக கஷ்டப்படுவாங்க. அப்படிதான் எல்லாருமே வரணும்னு ஆசைப்பட்டாங்க. எனக்கு அடுத்தடுத்து உடனே எல்லாருமே சேனல்லையும் சரி எல்லாரும் சரி அவ்வளோ சப்போர்ட்டு. புகழ், நீங்கள் அடுத்தடுத்த படங்கள் வாய்ப்பும் எனக்கு உடனே வந்தது. எல்லாருமே சரி நீங்கள் போங்க, நீங்கள் அங்கே போங்கன்னு எல்லாருமே புஷ் பண்ணியிருப்பாங்க. விஜய் டெலிவிஷனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ செல்லம். அண்ணா, சிவாங்கி அக்கா கூட ஒரு படம் பண்ணலாமே, நீ டைரக்ட் பண்ணலாம். அந்த படத்தை பண்ணி மணிமேகலை யூடியூப் சேனல்ல போட்டுடலாம். அப்பதான் யாரும் பார்க்க மாட்டாங்க. கலாச்சிட்டு இருக்கல தோழின்னு சொல்லிட்டு. அடுத்த क्वेश्चन பிரீத்தி மேம் கிட்ட ஒன்று. மேம் உங்கள் எக்ஸ்பிரஷன்ஸில் வேறு லெவலில் இருந்துச்சு மேம். ஃபுல்லாக மூவி ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து ரியலிஸ்டிக்காக பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. ஓ, அந்த கிரெடிட்ஸ் அந்த அப்ளாஸ் வந்து கொடுத்திருக்காங்க. தேங்க்யூ so much ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி. அண்ட் சசிகுமார் சார், இங்க இருக்க எல்லாருமே சொல்ற மாதிரி மக்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வேல்யூ பண்ற படங்களா வந்து நீங்க பார்த்து நடிக்கிறீங்க. அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து எல்லாரும் எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா கூட வச்சிருக்காங்க. சசிகுமார் சாரை பொறுத்த வரைக்கும் நட்புனா என்ன சார்? சொல்லியிருக்கேனே, குத்துனது நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது, அதான் நட்பு. சமடலாகல சமடலா உங்க நீ சொல்லு பாலா, நட்புனா என்ன? நட்புனாவா? நம்ம ஒரு சேடான ஸ்டேட்டஸ் வைக்கும்போது ப்ளீஸ் என்னாச்சு டெல் மீ அமிச்சா அவன் நார்மல் ஃப்ரெண்டு, அதே ஸ்டேட்டஸை பார்த்துட்டு ப்ளீஸ் சென்ட் மீ அமிச்சா அவன் தான் உண்மையான ஃப்ரெண்டு. இதுதான் நட்புக்கா. சசிகுமார் சார், கருடன் அப்டேட் சொல்லலாமே. கருடன் நண்பன் தம்பி சூரிக்காக நான் அதில் ஒரு கேரக்டர் பண்ணுறேன். அது ரிலீஸ் ஆக போகுது, அடுத்த மாதம் ரிலீஸ் ஆயிரும். அதுக்கான வேலைகள் நடந்திருக்கு. அது படம் ரிலீஸ்க்கு முன்னாடி எதுவும் சொல்ல முடியாது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் கூட நான் நடிக்கிறது வந்து. ஏன்னா நம்ம காமெடியாக பார்த்துட்டு வந்த சூரி ஒரு ஒரு சீரியஸான கேரக்டரில் ஒரு ஹீரோவாக நடிக்கும்போது அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அந்த படத்தில் நான் நடித்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சூரியோட வளர்ச்சியை பார்க்கும்போது. கங்க்ராட்ஸ் சார். நான் இன்னொன்று சொல்லணும், நாங்கள் இதெல்லாம் நடித்தோம், எங்களுக்கு விருதெல்லாம் கிடைக்கிது. ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், ரொம்ப கஷ்டமான, நாங்கள் நடித்ததான் நான் யதார்த்தமாக நடிக்கணும், அவங்க அழுது நடிச்சிட்டாங்க.
அவங்க அழுது நடிச்சிட்டாங்க. இவர் வந்து சீரியஸான ஒரு கேரக்டரில் காமெடி பண்ணக்கூடாது, இவரை காமெடியே பண்ண விட மாட்டாங்க, காமெடி பண்ணாமல் பண்ணிட்டாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இந்த படத்தில் நான் பணியாற்றும் போது யாரோட கஷ்டமான ரோல்னா இவங்களோட சிஸ்டர், அந்த அம்மா கேரக்டர் நடிச்சிருப்பாங்க, குணமாக நடிச்சிருப்பாங்க. அது வந்து உண்மையிலே கஷ்டம். ஏன்னா அந்த மார்ச்சுரி சீன்லாம் சாப்பிடல, அவங்க சாப்பிடாம அந்த இதை ஃபுல்லாக பண்டில் சுற்றிடுவார், இருக்கணும், மூச்சு அடைச்சி இருக்கணும், முடிகிற வரைக்கும் இருக்கணும். படம் ஃபுல்லாக ஒரு பணமாக நடிக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம பார்ப்போம் பணம் தானே நினச்சிருவோம், அதெல்லாம் கரெக்டாக நடிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது இவங்க சிஸ்டராக நடித்த பிரீத்தி அஸ்ரானி, மேடைக்கு வாங்க. அவங்க யாருன்னு உங்களுக்கு காமிக்கிறது. அப்புறம் எங்களுடைய கேமராமேன், மிகப்பெரிய கைத்தல் கொடுக்கலாம். அயோத்தி படம் இந்த அளவுக்கு அழகாக வந்ததுன்னா அதுக்கு கேமராமேனுடைய எஃபர்ட் கண்டிப்பாக பேசப்படணும். இவங்க தான் கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம படம் பார்த்துட்டு நினச்சிட்றோம் ஈஸி அப்படின்ட்டு, ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு இது இவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க சிறப்பாக அந்த இதை ரொம்ப நேரம் சாப்பிட முடியாது. சார் நான் லேட்டாக சாப்பிட்றேன், 4 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க, நாங்களாம் சாப்பிட்ருவோம், அவங்க அந்த இதில் வச்சு தான் க்ளோஸ் எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. Thank you so much, Sashi sir, for recognizing my hard work. Thank you so much. I don't know Tamil, but I can understand the language of love and emotions. All of you, like, you gave us lots of love, and thank you so much on behalf of IoT team. Thank you so much. Means a lot. Thank you. என்னோட கோ-டைரக்டர் ஸ்ரீதர் தண்டபாணி, அவரையும் மேடைக்கு கூப்பிடுறேன். அவரோட உழைப்பு இந்த படத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பு அவரோட தான். எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தில் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் அண்டு இந்த டீம் எல்லாருக்குமே நன்றி. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த படத்தை எடுக்கிறதுக்காக மந்திரமுத்தி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ வந்து இந்த படம் எப்போ ஆரம்பிக்கும்னு ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்குது, நம்மளோட முதல் படம் எப்போ ஸ்க்ரீனில் பார்ப்போன்னு. அப்படி மந்திரமூர்த்தியும் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா ட்ராவல் பண்ணும்போது இந்த படம் யாராவது உள்ளே வந்தால் ஆரம்பிக்கும். அப்படிங்கும்போது ஒரு ஹீரோ ஒரு படத்துக்குள்ளே உள்ளே வந்தால் மட்டும்தான் அந்த படம் உடனே ஷூட்டிங் போய் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே முடிக்க முடியும். அப்போ வந்து ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தது. சசி சார் உள்ளே வந்தார், டக்குன்னு ஒரு 3 மாதத்துக்குள்ளே ஆன் ஷூட்டிங்ஸ் போயிட்டோம். சசி சார் அண்ட் ப்ரொடியூசர் ட்ரைடன் டாட்ஸ் ரவி சார், அப்புறம் இந்த படத்தில் பர்ஃபார்ம் பண்ண பிரீத்தி அண்ட் அஞ்சு, புகழ், யஷ்பால் சர்மா சார், எல்லாருக்கும் என்னோட நன்றி. தேங்க்யூ. பாப்பி மேட்ரஸ் வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட் நீங்க அப்படியே ஸ்டேஜ் வந்து வாங்கிக்கிட்டீங்கன்னா இந்த பில்லோ நீங்க ஜாலியா படுத்து தூங்கி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பாப்பி மேட்ரஸ் சார்பா உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இந்தாங்க, எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிரியேட்டிவா டிஃபரெண்டா நிறைய விஷயங்கள் நடந்துட்டே இருக்கும் அந்த ஷோல, நீங்க வாங்கி ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, இதை நீங்க வேற யாருக்காவது டெடிகேட் பண்ணா கூட பண்ணிக்கலாம். தேங்க்யூ.